ഇങ്ങനെ തുറന്നു പറയാൻ ധൈര്യമുള്ള എത്ര സിനിമാ താരങ്ങൾ ഇന്ന് ഇന്ത്യയിൽ ജീവിച്ചിരിപ്പുണ്ട്? நீங்க என்ன சார் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க? நான் சொன்னா நீங்க போடுவீங்களான்னு தெரியல, ஆனா சொல்லிடுறேன். 2014 போய் பிரைம் மினிஸ்டர் சேஞ்ச் பண்ணுவேன். போடுவீங்களா? போடுங்க பார்க்கலாம். இல்ல, இந்தியாவே மாறி இருக்கும். ஸோ இதுக்கு அமௌண்ட் ஆஃப் ஹேட்ரட் வி சீ டுடே, ஐயோ ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. இது மாற்றுறதுக்கு டிகேட்ஸ் ஆகிடும். இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா வெரி டேஞ்சரஸ் பீப்புள். சரியா சார் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் ஆச்சு? இல்லை, இப்போ வந்து இந்த படத்துலையும் வெரி டேஞ்சரஸ் பீப்புள் பேசிட்டு இருக்காரு. அப்போ இருந்து சொல்லிட்டு இருக்காரு, அன்பு பற்றி தான் இந்த படம். ஸோ அன்பு இல்லாமல் இருந்தால் எதுவும் இருக்காது. ஸோ மனுஷங்க கூட வாழவே முடியாதுல்ல. ஸோ இஃப் யூ ஹேட் ஈச் அதர், எப்படி வாழ முடியும் கூட? அந்த ஹேட்ரடை தான் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கிட்டு ஒருத்தன் பவருக்கு வராங்கன்னா, ஸோ தேர் வெரி டேஞ்சரஸ் பீப்புள் ഫോർ എനി കമ്മ്യൂണിറ്റി. പറഞ്ഞ കാര്യം നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചോ? സമൂഹത്തിൽ ഹേറ്റ് സ്പ്രെഡ് ചെയ്തുകൊണ്ട് പരസ്പരം മനുഷ്യരെ ജാതിയുടെ പേരിൽ തമ്മിലടുപ്പിച്ച് ജനങ്ങളുടെ മനസ്സിൽ വർഗീയതയുടെ വിത്ത് പാകി ഇട്ടുകൊടുത്ത് അവരെ പരസ്പരം മാനസികമായും സാമൂഹികമായും വിഭജിച്ച് വോട്ട് നേടുക, രാഷ്ട്രീയത്തിൽ അധികാരത്തിലെത്തുക എന്നുള്ളതാണ് നമ്മുടെ ഇന്ത്യയിലെ ഗവൺമെൻറ് ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത് എന്ന് ഇതുപോലെ വന്ന് ക്യാമറയുടെ മുന്നിൽ, മീഡിയയുടെ മുന്നിൽ തുറന്നു പറയാൻ ധൈര്യം ഇന്ന് ഇന്ത്യയിൽ ജീവിച്ചിരിക്കുന്ന എത്ര സിനിമാ താരങ്ങൾക്കുണ്ട്, എത്ര സോഷ്യൽ മീഡിയ ഇൻഫ്ലുവൻസേഴ്സിനുണ്ട്, എത്ര സോഷ്യൽ മീഡിയ പ്രമുഖർക്കുണ്ട്? ഇല്ല.